ஓப்பனாவே கேக்குறேனே, இதை சாப்பிடறதுனால ஆண்மை குறைவுலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து உண்மையா என்ன ஏதுன்னு ஒரு சொல்ல முடியும்? இந்த 5 வருஷத்துல நீங்க சந்திச்ச பெரிய நஷ்டம் வந்துட்டு அதிகமா கஷ்டப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அது என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப புதுசா வந்து இளைஞர்கள் வந்து வர்றாங்க இந்த தொழிலுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வரலாமா வேண்டாமா? ஏன் வர அந்த விஷயத்த சொல்றீங்க? வாங்க ஃபர்ஸ்ட் பண்ணை வந்து 10 நாளைக்கு இருங்க. பண்ணையில 10 நாள் இருந்துட்டு என்ன செய்யலாம்னு பாத்துக்கிட்டு அப்புறம் தொழில் ஆரம்பிக்கலாம். நீங்க எடுத்து தொழில் ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு நிறைய முறை தெரியாது. உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க 10 நாள் ஹிஸ்டரியோட பாருங்க. ஓகே. ஆமா, காலேஜ் நிறைய பேர் கேக்குறாங்க. அவன் பேர் செல்வர் கொடுக்குறான், நம்பரையும் கொடுத்து விட்டுருக்கான். அதாவது மார்க்கெட்டிங்ல இருக்கு. இப்ப இந்த கோழி பண்ணையில வந்து நீங்க ஒரு பேட்சுக்குன்னு எவ்வளவு லாபம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க? பேட்சுக்குன்னு பாத்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா லாபம் மட்டும் வரும். ஓகே. நம்ம செலவு போக 70 ரூபா 80 ரூபா வந்து லாபம் மட்டும் வரும். 70 ரூபா 80 ரூபா பாத்தீங்கன்னா இந்த மஞ்சு 40,000 ரூபா வரும். சரிண்ணா. கரண்ட் பில் காசு, நம்மள இப்ப நம்ம பாக்குற காசு போக எப்படி 70 ரூபா 50 ரூபா வரும். எல்லாரும் இந்த தொழில்ல அதிகமா, அதாவது இந்த தொழிலுக்கு வந்துட்டு அதிகமா கஷ்டப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குமா? ஆமா. அது என்னன்னு சொல்ல முடியுமா? வெயில் கிழமை, வெயில் கிழமை ஹீட் ஸ்ட்ரோக் வரும் கோழிக்கு. அதுக்கு ஸ்ப்ரிங்லர் பாக்கெட் வச்சு ஓட்டணும். ஓகே. மழை காலத்துல குஞ்சு வச்சுக்கோங்க, குஞ்சு பாக்குற கஷ்டமா இருக்கும். குளிருக்கு நீங்க ரொம்ப கஷ்டம் பாத்தீங்கன்னா வெயில் கால கோழி வளர்க்குறேன். எங்கேயுமே நம்ம பண்ணையில இருந்தாங்கன்னா ஒரு ஆள் பண்ணையில போய் இருந்துட்டே இருக்கணும். அது ஒண்ணுதான். நல்லா பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அண்ணனோட போன் நம்பர் வந்து உங்களுக்கு நான் தரேன். எதுவாக தேவைன்னா நீங்க வந்து அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.